வணக்கம். தமிழ்நாட்டுல இப்போ என்னடா நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு ஒரு மாரி குழப்பமான வானிலை நிலவிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா உடம்பே நடுங்கற அளவுக்கு பயங்கரமான குளிர். இன்னொரு பக்கம் அடடா கனமழை வரப்போகுதுன்னு ஒரு தகவல் வருது. இது ரெண்டும் எப்படி ஒரே டைம்ல சாத்தியம்? வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். உண்மையா சொல்லணும்னா தமிழ்நாட்டோட இப்போதைய வானிலை ரொம்பவே குழப்பமா தான் இருக்கு. ஒரு பக்கம் இப்படி ஒரு பனிமூட்டத்தை நம்ம பலரும் பார்த்திருக்கவே மாட்டோம். ஆனா இன்னொரு பக்கம் மழை வரப்போகுதுன்னு சொல்றாங்க. அப்போ வடகிழக்கு பருவமழை உண்மையிலேயே முடிஞ்சிடுச்சா இல்ல இன்னும் ஒரு கடைசி ஆட்டம் பாக்கி இருக்கா? வாங்க இந்த கேள்விக்கு விடை தேடுவோம். சரி, முதல்ல நாம இந்த குளிர் விஷயத்துக்கு வருவோம். மாநிலத்தையே ஒரு உலுக்கு உலுக்கிட்டு இருக்கிற இந்த கடுமையான பனிப்பொழிவுக்கு பின்னால என்ன காரணம் இருக்கு? வாங்க அதை தெரிஞ்சுக்கலாம். இந்த நம்பரை பாருங்க, 14 டிகிரி செல்சியஸ். யோசிச்சு பாருங்க, இது சாதாரண விஷயமே இல்ல. சேலம், கிருஷ்ணகிரி மாதிரியான மாவட்டங்கள்ல பதிவான குறைந்தபட்ச வெப்பநிலை இது. இந்த ஒரே ஒரு நம்பரே போதும் குளிர் எந்த அளவுக்கு கடுமையா இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்க. இங்க பாருங்களேன், மதுரை ஏர்போர்ட்லயே 16.5 டிகிரி செல்சியஸ் தான். சேலம் கிருஷ்ணகிரிலெல்லாம் 14 இருந்து 15 டிகிரி. அட நீலகிரியில கேட்கவே வேணாம், 12 டிகிரிக்கும் கீழே போயிருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது ஒண்ணு மட்டும் தெளிவா தெரியுது, இது ஏதோ நாம வழக்கமா பார்க்கற குளிர்காலம் இல்ல. அப்போ எந்தெந்த மாவட்டங்கள்ல நாம இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கணும்? லிஸ்ட் கொஞ்சம் பெருசுதான். கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல்ல ஆரம்பிச்சு ஈரோடு, தர்மபுரி, திருப்பூர், கரூர் வரைக்கும், ஏன் நம்ம சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் கூட இதுல அடங்கும். இந்த எல்லா இடங்கள்லயுமே அதிகாலை நேரத்துல பனிப்பொழிவு ரொம்பவே தீவிரமா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படு. சரி, எல்லாத்துக்கும் மேல ரொம்ப முக்கியமான கேள்வி, இந்த குளிர் இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி நீடிக்கும்? வானிலை ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பிப்ரவரி முதல் வாரம் வரைக்கும் இந்த நிலைமை தொடரும்னு எதிர்பார்க்கலாமா. அது வரைக்கும் அதிகாலை நேரங்கள்ல கடும் பனிப்பொழிவு இருக்கும். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஒரு பக்கம் குளிர் இப்படி வாட்டி வதைக்குதுன்னா, இன்னொரு பக்கம் கதையில ஒரு சூப்பரான ட்விஸ்ட் இருக்கு. அதுதாங்க மழை. சரி, இப்போதானே குளிர்காலம்னு நினைச்சிட்டு இருக்கோம், இதுக்குள்ள ஏன் திடீர்னு மழை வரப்போகுது? வாங்க அதுக்கான காரணத்தையும் பார்த்துடலாம். இதுக்கு காரணம் வளிமண்டல சுழற்சி. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, தென் தமிழ்நாட்டிற்கு மேல ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி உருவாகியிருக்கு. இதனால காத்துல ஈரப்பதம் அதிகமாகி அது நமக்கு மழையா பெய்ய போகுது. அவ்வளவுதான் விஷயம். ஓகே, மழைன்னு சொல்லியாச்சு. அது எப்போ ஆரம்பிக்கும், எந்தெந்த தேதிகள்ல எந்த அளவுக்கு தீவிரமா இருக்கும்? வாங்க ஒரு நாள் வாரியான முழு விவரங்களையும் இப்போ பார்க்கலாம். இந்த டைம்லைனை கொஞ்சம் நல்லா கவனிங்க. டிசம்பர் 25, 26ஆம் தேதிகள்ல கடலோர பகுதிகள்ல லேசான தூறல் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் சின்ன பிரேக். ஆனா அசல் ஆட்டமே அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்க போகுது. டிசம்பர் 30, 31, அப்புறம் புது வருஷமான ஜனவரி 1, இந்த 3 நாளும் மாநிலம் முழுக்கவும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது கிறிஸ்மஸ் மழைக்கும் புத்தாண்டு மழைக்கும் என்ன வித்தியாசம்னா, கிறிஸ்மஸ் அப்போ பெய்ய போறது வெறும் லேசான சாரல் மழை தான், அதுவும் சில குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும். ஆனா புத்தாண்டுக்கு வரப்போறது பரவலான ரொம்ப தீவிரமான கனமழை. சோ ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு, கவனமா இருக்கணும். சரி, இப்போ குளிர் மழைன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இதுல இருந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும்? உங்க மனசுல ஓடிட்டு இருக்கிற சில முக்கியமான கேள்விகளுக்கு இப்போ பதில் பார்க்கலாம் வாங்க. இப்போ எல்லார் மனசுலயும் வர்ற முதல் கேள்வி இதுவாதான் இருக்கும். அடடா, இவ்ளோ கனமழை வரப்போகுதுன்னா இது ஏதாச்சும் புயலா மாறிடுமா? புயல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? இதுக்கான தெளிவான பதில் இல்லை. இப்போதைக்கு பயப்பட தேவையில்லை. தற்போதைய நிலவரப்படி புயல் வர்றதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. அதனால புயல் பற்றிய கவலை இப்போதைக்கு தேவையில்லை. கடைசியா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா மனசுல வச்சுக்கோங்க. பருவமழை இன்னும் முடியல, நாம கவனமா இருக்க வேண்டிய நாட்கள் இது. மழை நின்னுடுச்சு, இனி குளிர்தான்னு நாம கொஞ்சம் கூட அலட்சியமா இருந்துடக்கூடாது. வரப்போற நாட்கள்ல ரொம்பவும் எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்பவே முக்கியம். இந்த தகவல்களை உங்க நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. பாதுகாப்பா இருங்க.